ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அவரை போல போதிக்கத்தக்கவன் யார் என்று சொல்லி, அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே நாம் என்ன செய்யணும்? இதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனைப் போல வல்லமையில் உயர்ந்திருக்கிறவர் இந்த உலகத்தில் யாராவது இருந்தார் என்று சொன்னால், ஆமென், அப்படிப்பட்டவர்கள் ஆமென் இருக்கிறார்களா இல்லையா என்று சொல்லி என்ன செய்யணும்? நம்ம சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். பரிசுத்த வேதாந்தத்தில் தேவாதி தேவன் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். தேவன் வல்லமையிலே உயர்ந்து இருக்கிறார் என்று சொல்லி. ஏன் அவர் வல்லமையில் உயர்ந்திருக்கிறார்? ஆமென், எனக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போது வல்லமையில் உயர்ந்திருக்கின்ற போது அவரே, அப்போ மனிதர்களால் இன்றைக்கு வல்லமையானது புறப்பட்டு வருகிறதா என்று சொல்லி நாம் என்ன சொல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். அருமையான சகோதர சகோதரிகளே, வல்லமையில் அவரை போல உயர்ந்திருக்கிறவர் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. ஏனால் அவ்வளோ வல்லமுள்ள தேவன். அவரை போல போதிக்க முடியுமா? இல்லை. அவர் எப்படிப்பட்ட தேவன்? ஆமென். ஒரே நாளில் 5000 பேருக்கு, ஆமென், 5000 புருஷர்களுக்கு, ஆமென், 5000 பேர்களாகிய புருஷர்களுக்கு அவர் 5 அப்பங்களையும் 2 மீனை வைத்து பங்கிட்டவராக. இதில் சாப்பிட்ட புருஷர்கள் 5000 பேர். அப்போ ஸ்திரீகளும், ஆமென், குழந்தைகளும் எத்தனை பேர்களாக இருந்திருப்பார்கள்? அருமையான அத்தனை பேர்களும் யாரை பார்க்க வந்தார்கள், எதை கேட்க வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவன் இருந்த வார்த்தைகளை, ஆமென், அதனாலே வல்லமையானது அவரிடத்திலே காணப்படுகிறது. அவர் வல்லமையிலே உயர்ந்திருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அந்த வல்லமையிலே உயர்ந்திருக்கிற அந்த தேவாதி தேவனை போல போதிக்கத்தக்கவர் அந்த உலகம். அப்போ ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே, நீர் எனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில் நடத்தும், என் மீது அது கண்ணை வைத்து எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஆலோசனை சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாளிலே செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உண்மையான சகோதர சகோதரிகளை, நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, நீங்கள் வல்லமையில் உயர்ந்திருக்கிறவங்க, ஆமென், எங்களுக்குள்ளாகவும் இந்த வல்லமை புறப்பட்டு வரட்டும், எங்களுக்கும் போதித்து நடத்துங்க என்று சொல்லி கேட்போம். ஆண்டவருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம், வேண்டுதல் செய்வோம். கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.